Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். Spread love because love is God. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஒரு ஸ்வீட் தான். இன்னைக்கு ஸ்வீட் டூத்தா இருந்துச்சு. ஸ்வீட் ஏதாவது சாப்பிடணும் போல பிள்ளைங்களுக்கும் எங்களுக்கும். ஸோ ஸ்வீட் ஏதாவது செய்யலாம்னு நினைச்சேன். வேலண்டைன்ஸ் டே வேற. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். இன்னைக்கு அதனால பாதாம் ஹல்வா பாதாம் ஹல்வா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் டைம் கன்சியூமிங் அவ்வளோதான். மற்றபடி சிம்பிள் தான், ரொம்ப ஈஸி, சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க பாதாம் ஹல்வா செய்ய என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாதாம் ஹல்வா செய்யறதுக்கு நமக்கு அதோட ஹீரோ பாதாம் தேவை. பாதாம் அல்மண்ட் ஹல்வா செய்ய போகிறோம். அதுக்கு வந்து அல்மண்ட் தேவை. அல்மண்ட் வந்து நமக்கு 1 கப் தேவைப்படும். தட் இஸ் 250 கிராம் அல்மண்ட். அதை வந்து நான் ஹாட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸு போட்டு இப்படி அமுக்கினோன்னாலே ஸ்கின் ஃபுல்லாக வந்துடும். ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு பால் ஊற்றி அரைச்சி வச்சுருக்கேன். கோர்ஸாக அரைச்சிருக்கேன், ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது, கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாதாம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு சுகர் தேவைப்படும். ஸோ 1 கப் அல்மண்ட்க்கு 1 கப் சுகர் தேவைப்படும். ஸோ 1 கப் மில்க் எடுத்தேன். அதில் வந்து 1/4 கப் ஊற்றி தான் நான் அல்மண்டை அரைச்சிருக்கேன். ஸோ 3/4 இங்கே இருக்குது. தட் இஸ் 3/4 கப் மில்க் இங்கே இருக்குது. 1/4 கப் ஊற்றி நான் அல்மண்டை கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஏலக்காய் பொடி தேவைப்படும். வாசத்துக்காக நம்ம ஏலக்காய் பொடி போட போகிறோம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம முதல்ல 3/4 கப் மில்க் வச்சுருக்கோம்ல, அதை முதல்ல ஊற்றிக்கலாம். எந்த மில்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். மில்க் வந்து லோ ஃபேட்டு, ஃபுல் க்ரீமு, ஃப்ரெஷ்ஷு எது வேணாலும் எடுத்துக்கலாம். மில்கை ஊற்றிட்டு அதில் அரைச்சி வச்சுருக்க கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட்டு, அல்மண்ட் பேஸ்ட்டை போடுறோம். இப்போ பாதாம் ஹல்வாக்கு செய்ய நெய் தேவைப்படும். நெய் வந்து ஒரு 100 கிராம் தேவைப்படும். நீங்கள் ஊற்றும் போதே தெரியும் எவ்வளோ தேவைப்படும்னு. நான் வந்து ஒரு 100 கிராம் ஊற்றுவேன். அப்புறம் தேவைப்பட்டால் கூட கொஞ்சம் ஊற்றுவேன், இல்லைன்னா ஊற்ற மாட்டேன். முதல்ல பாலில் நம்ம இந்த அல்மண்டை போட்டு சிம்மில் தான் நீங்கள் கிண்டணும். போட்டு நல்லா கிண்டிட்டு நெய்யில் கொஞ்சம் போட்டுக்கணும். முதல்ல நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றி கிண்ட போகிறோம். அல்வானாலே தெரியாதா, நெய் தான். நெய்யில் தான் நம்ம அல்வா செய்யணும். இதில் வந்து வேலையே மெயினாக பாதாம் உரிக்கிறது அண்ட் கிண்டுறது, இது ரெண்டும் தான் வேலை, வேறு ஒரு வேலையும் இல்லை. இது கிண்டுறது கொஞ்சம் கூட நேரம் கிண்டணும். பாதாமை உரிக்கிறதுக்கு நார்மல் வாட்டரில் நீங்கள் சோக் பண்ணிங்கன்னா, ஓவர் நைட் சோக் பண்ணிங்கன்னா மறுநாள் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை உங்களுக்கு இன்றைக்கி தான் திடீர்னு டிசைட் பண்ணிங்க ஈவினிங்க்கு செய்யணும், அப்போ மத்தியானம் டிசைட் பண்ணிங்கன்னா நல்லா கொதிக்கிற ஹாட் வாட்டரை ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா அதை இப்படி கையில் எடுத்து இப்படி அமுக்குனாலே சீட் தனியாக வந்துடும், ஸ்கின் தனியாக வந்துடும். ஸோ அப்படி எடுத்துட்டு அப்புறம் பால் விட்டு கொஞ்சமாக பால் விட்டு கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நெய் ஊற்றினோம், அதை உறிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றலாம். எடுத்து வச்ச நெய்யை 3 டைம்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அடுப்பை சிம்லே வச்சு நல்லா கிண்டுங்க. இந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா வாசம் வந்து எண்ணெய் கக்கி வரும். விட்ட நெய் வந்து கக்கி வர வரைக்கும் நம்ம இதை வதக்கணும்.
இப்போ வந்து தேர்ட் டைமாக இந்த மீதி உள்ள நெய்யை ஊற்றுறோம். இப்போவே கூட நீங்கள் ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். ஏலக்காய் பொடி நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் போட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நெய் இப்போ இழுக்க மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே பாருங்கள், கக்குது நெய்யை. ஸோ இனிமேல் நெய் ஊற்ற தேவையில்லை. நெய் கூட கொஞ்சம் மிச்சம் இருக்குது, அது ஊற்ற தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம சுகரை போட்டுடலாம். நான் வந்து கலர் எதுவும் போடாமல் ஒயிட்டாக தான் செய்ய போகிறேன். நீங்கள் கலர் வேணும்னா எல்லோ கலர் போட்டுக்கலாம். இல்லைன்னா இது குங்குமப்பூவை பாலில் கரைச்சி அதை சேர்த்துக்கலாம். அந்த கலரும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ரிச்சான டிஷ். ஸோ அடிக்கடி செய்ய முடியாது. ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, சுகர் போட்டோன்னே அப்படியே நீர்த்து வருது. ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆக ஆக அது நல்லா தனியாக வரும். இது திரும்ப கெட்டி ஆகிற வரைக்கும் வச்சு வரணும். ஸ்வீட்டு எது செய்யும் போதும் 1 பிஞ்ச் சால்ட் போடுங்க. அதே மாதிரி நான் கலருக்காக லைட்டாக ரொம்ப கம்மியாக அரை பிஞ்ச் கிட்ட நான் மஞ்சள்தூள் போடுறேன். சும்மா மைல்டாக கலர் வருது. ஆல்மண்ட்க்குன்னு ஒரு பச்சை வாசம் இருக்கும். அது போகணும்னா நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்லே தான் வச்சு கிண்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், நுரைச்சி பபிள்ஸாக வருது. அப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும். அல்வானாலே அதில் வந்து மெயினான பார்ட் வந்து கிண்டுறது தான். ஸோ கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த பதம் வர வரைக்கும். அதனால தான் நீங்கள் அல்வா கிண்டும் போது எப்போதுமே நான்ஸ்டிக் எடுத்துக்கணும். இல்லைன்னா ஹெவி பாட்டம் பேன் எடுத்துக்கோங்க. அதுதான் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அடி பிடிக்கும். கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப தண்ணியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், அப்படியே ஒட்டாமல் வருது. பாருங்கள், ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டணும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இதாக வரணும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ பபிள்ஸ்லாம் ஓரளவு அடங்கிடுச்சு. இப்படி கோடு போட்டால் பாருங்கள், ஒன்றா வந்து சேருது கொஞ்சம் நேரம் கழிச்சு. இதுதான் பதம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணிடலாம். ஓரளவு நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் கூட கக்கி வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாதாம் ஹல்வா இஸ் ரெடி நவ். இட்ஸ் டன். இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். எப்படி ஒட்டாமல் வருது பார்த்தீங்களா, இதுதான் பதம். ஸோ இப்போ நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாதாம் ஹல்வா ரெடி. இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். Oh no. சுடா சுடா. நல்லா இருக்கா டாடி? டேஸ்டா இருக்கா டாடி? சொல்லுங்க டாடி. ரொம்ப சூப்பராக இருக்குது.
ஆனால் கொஞ்சம் சாஃப்டாக அப்படியே இதாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. கொஞ்சம் கூட நேரம் கிண்டிட்டும் போல் இருக்குது. அது என்னென்னு அப்புறம் தான் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்சிருந்த போது நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் all my subscribers. Happy Valentine's Day. See you in next video. Until then, bye from Kanmani Geeta Chandrasekharan. Bye.